ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளீச் எபிசோட் 51 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம ஜரக்கிய காட்டுறாங்க. அவன் ஜெயில இருந்த நம்ம ஆளுகளையும் காப்பாத்திட்டு ஒரு பெரிய படையோட வந்து நின்றுட்டு இருக்கான். எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு பார்த்தா எந்த பக்கம் போகணும்னு தெரியாம மண்டைய பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதை விட பெரிய காமெடி என்னன்னா, இது வரைக்கும் 10ல இருந்து 20 டைம் டெட் எண்டுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. யாச்சிருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவ தான் வழி சொல்லியிருக்கா. உடனே இக்கக்கு, நான் தான் படிச்சு சொன்னேனே லெப்டினன்ட் கிட்ட வழிய கேட்காதீங்கன்னு. வழி சொல்றேங்கிற பேர்ல நம்மள ஒரு வழி பண்ணிட்டான்னு சொன்ன உடனே கடுப்பாயி அவன் மண்டைய போட்டு கவ்வுன்னு கவ்வ ஆரம்பிச்சிருவான். யாரும் போய் ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க, எல்லாம் வேடிக்கை தான் பார்ப்பானுங்க. அவன் கத்தி கதறிட்டு இருப்பான், நிஜமாவே அவ கடிக்கிறாயான்னு. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவாங்க. ஜரக்கி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். உடனே ஏண்டா இப்படி அசிங்கமா எங்களை ஃபாலோ பண்ணிட்டு திரிவீங்களே, இது உங்களுக்கு வெக்கமா இல்ல? முடிஞ்சா முன்னாடி வாங்கடா. எந்த கேப்டன்ஸும் இவ்வளவு கேவலமா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை மறைச்சுக்கிட்டு சுத்த மாட்டானுங்க அப்படின்னு உடனே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவனுங்க காண்டாயி, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட நீ இப்படி பேசுவ? பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் திமிரு இருக்குது, நீ என்ன பேசி வச்சிருக்கன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு படு பயங்கரமா மாடி மேல வந்து நிப்பானுங்க. எல்லாம் அந்த கொமமுராவோட டீம் தான். அவனுங்களை பார்த்த உடனே ஜரக்கியை தவிர மத்த எல்லாருமே பயந்துருவாங்க. அப்ப அந்த டோசன், என்ன ஜரக்கி வெளியாளுகளை தூக்கிக்கிட்டு சந்து பொந்துன்னு எங்க சுத்திட்டு இருக்க? தோத்த உடனே உன் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டியா? இப்படி கேவலமா அவங்க கூட சுத்திட்டு இருக்கான்பா. அரமக்கி எல்லாம் பேண்ட்லயே போயிருவான் போல. ஆத்தாடி இவங்களான்னு யுமிச்சுக்கா இருந்துட்டு, டேய் எதுக்கு பதற? நம்ம தாண்டா ஆளுங்கள் அதிகமா இருக்கும், அதனால பயப்படாதாம்பா. ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்ன அண்டாவையாடா கழுவ போறோம்? வந்திருக்க ஆளுங்களை பாடுறாம்பா. அந்த டைம் ஜரக்கி, யாரெல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியா இருக்கீங்க? 4 vs 1 வேணா டெஸ்ட் பண்ணி பாப்போமா? ஆனா அப்பவுமே என் ஸ்வாட டெஸ்ட் பண்றதுக்கு கூட பத்தாதே. மொத்தத்துல அவனுங்களை ஒரு மனுஷனாவே இவன் மதிக்கல. உடனே அவனுங்க சரக்குன்னு முன்னாடி வந்து நின்னுட்டு, எது எங்க 4 பேர்த்த நீ ஒத்தாளா நின்னு சண்டை போட்டு ஜெயிக்க போறியா? கொஞ்சம் ஓவரா இல்ல? எங்களுக்கு தெரியும் நீ ஒரு பெஸ்ட் ஃபைட்டர்னு, ஆனா இவ்வளவு கான்பிடென்ட் உன் பாடியை பஞ்சர் பண்ணிரும், பார்த்து நடந்துக்க. உடனே ஜரக்கி கொஞ்சம் கூட யோசிக்கல. ஏண்டா பேசியே என் உயிரை வாங்குறீங்க? வாங்கடா இன்னைக்கு ஒரு கை பார்த்துடலான்னு கத்தி எடுத்து நீட்டிடுவான். அதுவும் 4 பேரும் அட் டைம்ல வந்தாதான் சண்டை போடுவானாமா. அதுலயும் ஒருத்தருக்கு இவனை வெட்டுறதுக்கான சான்ஸ் கிடைக்குமாமா. அதான் நம்ம இச்சிகோக்கு கொடுத்தானே அப்படி ஒரு ஆஃபர். அப்ப அரமைக்கு இடையில போந்து, கேப்டன் நாங்க அந்த டைம்ல என்ன பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா கேட்டுட்டு அதையே செஞ்சிருவான்பா. என் வழியில வராம இங்க இருந்து ஓடிரும்பா. அங்கேயே மண்டி போட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் ஏன் யாவோ வழியில வரப்போறேன் அப்படின்னு இருக்கும்போது யாச்சிரு வந்து பார்த்துட்டு, யோ மீச, கென்னிய பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு, நீ அவன் வழியில போயிடாதேன்பா. மறுபடியும் ஒரு புது நேம வச்சிட்டாலான்னு முழிப்பான். அதுக்கப்புறம் யாச்சிரோ ஜரக்கி கிட்ட, நீங்க ஜாலியா சண்டை போடு, நாங்க போய் வழிய தேடுறோம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பான். டே நெஞ்சு புடைச்சவனே, டே வளர்ந்து கட்டவனே, டே கொரிலா மண்டையா, டே பென்சில் மூஞ்சான்னு. இஷிடா முழிப்பா, என்னைய பார்த்தா பென்சில் மூஞ்சி மாதிரியாடா இருக்குன்னு. அடா அதை விடுங்கயா, வாங்க போவோன்னு சொல்லி அங்க இருந்து எல்லாத்தையும் கூட்டு போயிருவா. இங்க இவனுங்க ஜரக்கிய வண்டியா கேள்வி கேட்பானுங்க. என்னாச்சு உனக்கு? எங்களை எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டியா இல்ல எங்க மேல நம்பிக்கை இல்லையா? சரி எதுவா இருந்தா என்ன, ஆக மொத்தத்துல உன் மானோ மரியாதைன்னு எல்லாத்தையும் அடக வச்சிட்ட, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணு இல்லம்பாங்க. அவன் கடுப்பாயன். அப்ப நான் தான் ஆரம்பிக்கணுமான்னு சொல்லிட்டு அவனோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை வெளியில கொண்டு வருவான். வேற லெவல்ல இருக்கும். இவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஒருகிமே இப்படி ஜரக்கிய நம்ம தனியா விட்டு வந்திருக்கோமே, அது அவருக்கு ஓகே தானான்னு கேட்பான். அதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க, ஆப்பனன்ட் எவனா இருந்தாலும் சரி நம்ம ஜரக்கி தோக்க வாய்ப்பே இல்லைன்னு சந்தோஷமா சொல்லுவான். அப்ப அந்த அரமைக்கு இவளுக்கும் கொஞ்சம் கூட பயமே இல்லை, கேப்டனோட பேரை எவ்வளவு தில்லா சொல்றான்னு. சோ இப்படி ஒரு சைடு இவங்க வேகமா போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஹிசாய், ஃபர்ஸ்ட் நான் போறேன்பா. சரக்கி வண்டியா திட்டுவான். ஏண்டா லூசாடா நீ, 4 பேர்த்தையும் அட் டைம்ல சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் மறுபடியும் நான் வர்றேன் நீ வர்றேன்னு இருக்க, பல்லுகள் எல்லாம் பேத்து விடுவேன்பா. அங்க அவனுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். 4 பேர்த்து கூடயும் சேர்த்து சண்டை போறேன்னு சொன்னா அப்ப அவங்க எல்லாத்தையுமே இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்றான்னு தானே அர்த்தம். அந்த டைமுங்கும் போது இந்த 2 லூசு பல்லுகளும் இடையில பூந்து, கேப்டன் நீங்க ஊன்னு சொல்லுங்க, நாங்க போய் சண்டை போடுறோம், இவங்களை சமாளிக்க நாங்களே போதும்னு வேற பில்டப் பண்ணுவானுங்க. ஏண்டா அதான் நம்ம குரூப் போனாங்களே அவங்க கூட நீங்க போகலையா அப்படின்னு கேட்டா போகணும் இல்ல போகலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு மறுபடியும் அவனுக்கு கிட்ட ஒம்புக்கு போவானுங்க. நீங்க எல்லாருமே லிeutenants, எங்க கேப்டனை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிச்சிடலான்னு நினைச்சீங்களாலே, உங்களை மாதிரி ஆளுகளை ஜெயிக்க நான் ஒருத்தம் போதாது. என்ன கேப்டன் நான் சொல்றது கரெக்ட் தானேம்மா? அவன் தெளிவா சொல்லிடுவான். உங்களுக்கு இவனுக்கு கூட சண்டை போடணும்னா நானே உங்களுக்கு தர்றேன், அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருங்க. தேவையில்லாம என் வழியில குறுக்க வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க 2 பேத்தையும் கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டைக்கு போறேம்மா. இதை விட டீசென்ட்டா சொல்ல முடியுமா? அப்ப அந்த டெட்ஸுங்கிறவன் நம்ம இக்கக்குவை
கேவலமா பேசுவான், இவன் அவனை கேவலமா பேசுவான், மாத்தி மாத்தி அசிங்கப்படுத்திக்குவானுங்க. அதுக்கப்புறம் இக்கக்குவும் இபாவும் சண்டை போட்டுக்கலான்னு அவனுங்க தனியா கிளம்பிடுவானுங்க. யுமிச்சுகோவும் ஹிசாயும் தனியா சண்டை கிளம்பிடுவானுங்க. ஏன்னா அவனுக்கு 2 பேருமே லிeutenants தானே, அதனால ஈக்குவலா போச்சு, வேலை முடிஞ்சது. அடுத்து இருக்குது 2 கேப்டன்ஸுங்க. இப்ப சண்டை பாதியாயிருச்சு. சரக்கி பாத்தீங்கன்னா உங்களால இனி ஒழுங்கா சண்டை போட முடியுமாங்கிற மாதிரி கேட்பான். உன் பேச்சு மட்டும் தாண்டா ஓவரா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொமமுரா அவன் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணுவான். அந்த இடத்துல பயங்கரமான பிளாஸ்ட். சரக்கியே ஷாக் ஆன மாதிரி தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டோசன் பையன் கொமமுரா ஒரு 2 ஸ்டெப் பின்னாடி போ, இவனை ஒரே அட்டாக்ல காலி பண்ணிடுறேன்னு அவன் ஸ்வாட ஒரு சுத்துவான். ஏகப்பட்ட ஸ்வாடு போய் கென்பச்சி அட்டாக் பண்ணும். அவ்வளவுதான், 2 பேரும் ஆளுக்கு ஒரு அட்டாக் பண்ணிட்டானுங்க. அந்த இடமே புகை மண்டலமா இருக்குமா, உடனே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த அட்டாக்ல இருந்தெல்லாம் யாராலையும் தப்பிக்க முடியாது, ஏன் கென்பச்சியாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே புகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலையும். உள்ளுக்குள்ள இருந்து சிரிக்கிற சவுண்டு கேட்கும். அவனுக்கு அடி விழுந்திருக்கும், பட் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. என்ன தெரியுமா சொல்லுவான், ஏன்டா அவங்க 2 பேர்த்தாலையும் இவ்வளவுதான் முடியுமா, நிறைய எதிர்பார்த்தேன்பா. அவனுக்கு 2 பேர்த்துக்கும் அடி வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவ்வளவு அட்டாக் பண்ணியும் அவன் நின்ன இடத்தை விட்டு அசையவே இல்லை. எப்படி இவன் நின்றுட்டு இருக்கான், ஏன்னா பாடி ஃபுல்லா டோசன் பண்ண அட்டாக்ல வந்த கத்தி இறங்கி இருக்குது. அவன் பாடியில இருந்த ஒரு கத்தியை புடுங்கி போட்டுட்டு, நீங்கெல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கு கூட தகுதி இல்லாதவனுக்குடாமா. அப்படியே கட் பண்ணி இங்க அண்டர் கிரவுண்ட்ல இருக்க நம்ம ரெஞ்சியை காட்டுறாங்க. அவன் அவ்வளவுதான், பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு யோரைச்சி கிட்ட அவன் நிஜமா இந்த ட்ரைனிங்கை முடிச்சிருவானா, ஏன்னா இப்ப நம்ம கிட்ட சுத்தமா டைமே இல்லை. அவனால பங்கையை என்னைக்குள்ள ரீச் பண்ண முடியுமாங்கிறதே டவுட்டா தான் கேட்பான். ஏன்னா நம்ம பையன் பயங்கரமா சண்டை போட்டு ரத்தம் ஊத்த முக்கிட்டு இருப்பான். அப்போ சங்கட்சு நம்ம இச்சிகோ கிட்ட இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணலாமா, ரெடியான்னு கேட்பான். ஏன்னா இந்த டைம் அவன் ஸ்டாப் பண்ற மாதிரி இல்லையாமா, ஏன்னா டைமும் இவங்களுக்கு இல்ல. இத சொன்னா நம்மாலு நானும் உன்னைய ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே, எவ்வளவு வேணாலும் அட்டாக் பண்ணு, நான் சண்டைக்கு ரெடியும்பான். அப்ப நம்ம ஹீரோயிச்சி ரெஞ்சி கிட்ட நீ எப்போ ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நடந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு கேட்பான். கண்டிப்பா இல்லம்பா. அது உனக்கு ஞாபகம் இல்லைன்னா அப்போ நீ கான்சியஸ்ல இல்லை. சரி ஓகே, எதனால நீ எந்திரிச்சு நின்ன அப்படின்னு ஒன்னு ரெஞ்சிக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாத்துக்குமே பிறந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு நிக்கணும் அப்படிங்கிறது தெரியும். பேர்ட்ஸுக்கு ஃப்ளை பண்ண தெரியும், மீனுக்கு நீந்த தெரியும். சொல்ல போனா இது எல்லாமே நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பவர் இருக்குது. அதே இன்ஸ்டிங்க்ட்ல அவன் எப்படியும் பங்கையை கத்துக்குவான். அதைத்தான் நானும் நம்புறேன் அப்படின்னு இன்னுமே நம்ம இச்சிகோ மேல பயங்கர கான்பிடென்ட்டா இருக்கா. இனி இதுக்கப்புறம் நம்ம பையன் பங்கையை அச்சீவ் பண்றானா இல்ல சங்கட்சு கையால செப்பல்ஸ்ல அடி வாங்க போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.